அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இயேசு உங்களை நேசிக்கிறார். சோதரம் நம்ம ஜெபம் பண்ணுமா? பரிசுத்த தேவனே, ராஜாதி ராஜாவே, இருந்தவரும் இருக்கிறவரும் இனிமேலும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆம். எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம், அதில் 4ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். சகலத்தை என்ன பண்ணாராம்? தமக்காக படைத்தாராம். ஆமா, நீங்க யாருக்குரியவங்க? ஆமா, சோதரா, உங்க தாய் தப்புனும் பிள்ளைகள் குடும்பம் எல்லாருன்னா இந்த முழு உலகம் ஆண்டவர் படைக்கப்பட்டதுன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தை சொல்லுது, இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதிகளை சொல்லி வருவார்கள் என்று. அருமையான தேவ பிள்ளைகள்லாம் சொல்றது. நான் என்ன பண்றேன்? எல்லாம் படி தமக்கென்று ஆண்டவர். நீ யாருன்னா, நீங்கள் நான் யாருடைய பிள்ளைகளா? தேவனுடைய பிள்ளைகளா நாம் இருக்கிறோம். அப்பா பிதாவை கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிறார். அதனால இந்த பூமி நம்மளுக்கு நிரந்தரமான கிடையாது. ஆனால் நம்ம யாருக்கு சொந்தமானவர்கள்? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் தேவனுக்கு சொந்தமானவர்கள். அதான் இங்க நடத்தப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். சகலத்தையும் யாருக்குன்னா நமக்காக நம்ம இல்ல, தேவனுக்கென்றாக என்ன, அவருக்காக நம்மளை படைச்சு வச்சிருக்கார். ஆமா, சோதரர். எதற்கு? அவர் போல பரிசுத்தமா நம்ம வாழணும், நீதியா வாழணும், அவரை உண்மையா தரிசிக்கணும். ஆமா, இன்னைக்கு அதெல்லாம் ஆண்டவருடைய விருப்பமும் ஏக்கமும். என் பிள்ளை என்ன பண்ணும்? என்ன போல பரிசுத்தமா வாழணும். நீங்கள் பரிசுத்தமா வாழ்வதே நீங்கள் இந்த பூமிக்கு எப்படி இருக்கிறீங்க? உப்பா இருக்கிறீங்க. சோதரம், வெளிச்சமா இருக்கிறீங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் உப்பா இருக்காடாதபடிக்கு, வெளிச்சமா இருக்காடாதபடிக்கு நம்மளை தடை பண்ணுகிற அது எந்த கிரியலா இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாக அதை முறியடித்து ஆண்டவர் அற்புதங்களை வாழ்க்கையில செய்வார். ஆனா எத்தனை பேர் நம்ம தேவனுக்காக வாழ்றோம், நம்ம ஏசப்பா நம்ம அவர் வார்த்தை நடக்கிறோம், அவர் சொல்ற வார்த்தை நம்ம கை கொள்றோம், சரியா நம்ம ஆராதனை கலந்து கொள்றோம், வேதத்தை படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், முடிஞ்சவருக்கு உண்மையாக. ஆனாலும் தீங்கு செயல்கள் பெருகி இருக்கிறாங்க. இன்னைக்கு பூமியில பெருகி இருக்கிறாங்க, குடும்பத்துல பெருகி இருக்காங்க, சொந்த மதத்துல பெருகி இருக்காங்க. இருக்கிற இடத்துல, போகிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, எல்லா இடத்துலையும் தீங்கு செய்கிறவர்கள் அதிகமாய் பெருகி இருக்கிறார்களே. இவர்கள்லாம் ஏசப்பா கேட்க மாட்டாங்களா? அப்படி ஒருவர் கூட கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் அதுக்கு சொல்றாரு, தீங்கு நாளுக்காக என்ன பண்ணாராம்? துன்மார்க்கனை என்ன பண்ணாரு? ஆமா, உண்டாய துன்மார்க்கனும் பூமியில் என்ன பண்றான்? ஆமா, இருக்கத்தான் செய்யறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஆமா, கருத்த மேகம் வரும் பொழுது என்ன பண்ணும்? ஆமா, நல்ல மழை பெய்யும். ஆமா, கருமேகம் வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? மழை நல்லா மழை பெய்யும். ஆனா வெள்ள மேகம் என்ன பண்ணும்? வெள்ள மேகம் வரதான். வெள்ள மேகம் எனக்கு தேவைன்னு சொல்லக்கூடாது. ஆனா வெள்ள மேகம் என்ன வந்து போகும். ஆனா கருமேகம் வரும்பொழுது என்ன பண்ணும்? நல்ல ஒரு மழையை தேவன் நம்மளுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். இந்த துன்மார்க்கு என்ன பண்ணார்? எதுக்குன்னா தீங்கு நாட்களுக்காக என்ன பண்றாங்க? ஆமா, உண்டாக்கப்பட்டிருக்கிறான் என்று இந்த வேதம் அழியாக இந்த நீதிமொழிகள் வழிகள் உண்டாக்கினார். அப்ப தீங்கு செயல்கள், மிருக குணமுடையவர்கள். ஆமா, ஸ்தோத்திரம். எதற்குமே ஆண்டவர் வார்த்தை எத்தனையோ நம்ம சொல்லியும், எத்தனையோ நம்ம ஜெபம் பண்ணுவோம், அவங்களை எத்தனையோ நம்ம சொல்லி பார்ப்போம். என்ன பண்றேன்? கேட்க மாட்டாங்க. அவங்க இஷ்டப்படி என்ன பண்ணுவாங்க? வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க இஷ்டப்படி துன்மார்க்கமான காரியம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம அப்படி கூடாது. நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாது. சன்மார்க்கமான வாழ்க்கை, நீதிமானாக வாழ்ந்த வாழ்க்கை, உத்தமனாக வாழ்ந்து சத்தியத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்து தேவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாக நான் வாழும் பொழுது அவர் சொல்றாரு, நான் என்ன பண்றேன்? என் ஜனங்களை எனக்காக என்ன பண்றேன்? நான் படைத்து வைத்திருக்கிறேன். என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாம் நீ யாருடைய பிள்ளைங்க? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. ஆமா, பழி வாங்குறது அவருக்குறது. நீங்க யாரு என்ன பண்ணாதீங்க, பழி வாங்காதீங்க. அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவனாகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே அற்புதமாக வெளிப்படுவார். உங்கள் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவீங்க. உங்க இருதயத்தை இயேசுக்கு கொடுங்க. அவர் என்ன பண்ணார்? சகலத்தையும் அவர் என்ன பண்ணார்? தமக்கென்று படைத்து வைத்திருக்கிறார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்த வாழ்க்கையில ஒருபோதும் தடைபடார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே,
தமக்கென்று படைத்து எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை உமக்கென்று படைத்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே சோதனை பிள்ளைகளை ஆண்டவருடைய வாழ்க்கையில தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. எந்த தேவையோடு இருக்கிறார்களோ அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. துன்மார்க்கின் கிரிகள் முற்றிலும் எடுத்து போடுவீராக. துஷ்டன் வழியாய் கடந்து வருவதில் முழுவதும் சங்கரிக்கப்படுகிறான் எழுதப்பட்டிருக்கிறது. வாதை பிள்ளைகளை அணுகாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளும். வேலி அடையும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார்.